ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவை மாநிலத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தேர்தல் தேதி வெளியான நிலையில் புதுவை மாநில எல்லைகளில் தீவிர வாகன சோதனை. பணம், பரிசு பொருட்கள் கடத்தலை தடுக்க நடவடிக்கை. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் மார்ச் 16ஆம் தேதி முதல் தொடங்கியது வேட்புமனு தாக்கல். 23ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மதுபான கடைகள், ரெஸ்டோ பார்களை இரவு 10 மணிக்கு மூட வேண்டும். புதுவை கலால்துறை உத்தரவு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுவை மாநிலத்தில் வருகிற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வாக்குப்பதிவும் மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கையும் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய நாட்டின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் முக்கிய மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, அசாம், மேற்கு வங்காளம் ஆகிய 5 மாநிலங்களின் சட்டசபை பதவிக்காலம் மே மற்றும் ஜூன் மாதங்களில் முடிவடைகிறது. இதில் தமிழ்நாடு சட்டசபை மே 10ஆம் தேதியும், புதுச்சேரி சட்டசபை ஜூன் 15ஆம் தேதியும் ஆயுட்காலத்தை நிறைவு செய்கின்றன. எனவே இந்த மாநிலங்களில் சட்டசபை தேர்தலுக்கான ஏற்பாடுகளை தலைமை தேர்தல் கமிஷன் மேற்கொண்டது. இதில் முக்கியமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளின் பலத்த எதிர்ப்புக்கு மத்தியிலும் இந்த பணிகளை தேர்தல் கமிஷன் நிறைவு செய்து இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது. இந்நிலையில் மாநிலங்களில் ஆய்வை முடித்த தேர்தல் கமிஷனர்கள் பின்னர் டெல்லியில் கடந்த சில நாட்களாக தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதனால் எந்த நேரத்திலும் 5 மாநில தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் மார்ச் 15ஆம் தேதி திடீரென 5 மாநில தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டது. அதன்படி புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதாவது புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் என 4 பிராந்தியங்கள் உள்ள நிலையில் அவற்றில் புதுச்சேரி 23, காரைக்கால் 5, மாஹே, ஏனாம் தலா 1 தொகுதி என மொத்தம் 30 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. தமிழ்நாடு, புதுச்சேரியுடன் கேரளம், அசாம், மேற்கு வங்காளத்திற்கும் தேர்தல் நடைபெறும் நிலையில் இந்த 5 மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு நிறைவடைந்த பின்னர் மே 4ஆம் தேதி ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. புதுச்சேரியில் ஆட்சியில் இருக்கும் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கூட்டணியே மீண்டும் களம் காண்கிறது. இந்த கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிந்துவிட்ட நிலையில் இதேபோல் காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியும் பேச்சுவார்த்தையை விரைவில் முடித்து களத்தை கைப்பற்ற முனைந்து வருகிறது. இதனால் இங்கு தேர்தல் களம் பரபரப்பாக காணப்படுகிறது. மேலும் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ள நிலையில் இந்த விதிகள் வேட்பாளர்கள், பொதுமக்கள், அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் பொருந்தும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஒரு வேட்பாளர் செலவுக்கு 28 லட்சம் ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள், வியாபாரிகள் 50,000 ரூபாய்க்கு மேல் எடுத்து செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் பேனர், சுவர் விளம்பரம், கட் அவுட் அகற்றும் பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் எந்த ஒரு அரசியல் நடவடிக்கையிலும் அரசு ஊழியர்கள் பங்கேற்க கூடாது எனவும் மீறுபவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கையும் குற்றவியல் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு கோரிமேடு எல்லைப் பகுதியில் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து தேர்தல் காலத்தில் தேர்தல் விதிமுறை மீறல்களை கண்காணிக்கவும், சட்டவிரோத பணம், மதுபானம், பரிசு பொருட்கள், ஆயுதங்கள் போன்றவை கொண்டு செல்வதை தடுக்கவும் மாவட்ட தேர்தல் நிர்வாகம், சிறப்பு நிர்வாக மாஜிஸ்ட்ரேட் மற்றும் காவல்துறை பணியாளர்களுடன் 78 பறக்கும் படைகள் 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன.
மேலும் வெளி மாநிலங்களில் இருந்து சட்டவிரோத பணம், பரிசு பொருட்கள் உள்ளிட்டவற்றை கொண்டு வருவதை தடுக்கும் வகையில் 35 இடங்களில் நிலையான கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணி தொடங்கியுள்ளது. இதற்காக புதுச்சேரி காவல்துறையில் 5410 காவல்துறையினர் தேர்தல் பணிகளில் ஈடுபடுகின்றனர். மேலும் புதுச்சேரி எல்லைப் பகுதிகளில் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோரிமேடு எல்லைப் பகுதியில் நடைபெற்ற வாகன சோதனையின் போது கார்களில் பொருத்தப்பட்டிருந்த பல்வேறு அரசியல் கட்சிகளின் கொடிகளை அகற்றுமாறு துணை ராணுவத்தினர் வாகன ஓட்டிகளிடம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வாகன ஓட்டிகள் தங்களது கார்களில் இருந்த கட்சி கொடிகளை அகற்றிவிட்டு பின்னர் பயணத்தை தொடர்ந்தனர். இதேபோல் கனகசெட்டிக்குளம், மதகடிப்பட்டு, கன்னியாகோவில் உள்ளிட்ட அனைத்து மாநில எல்லைகளிலும் பறக்கும் படை அதிகாரிகள் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுவையில் சட்டசபை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மார்ச் 16ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 16ஆம் தேதி முதல் வருகிற 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மொத்தம் 17 தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இருப்பதால் 17 இடங்களில் மனு தாக்கல் செய்யப்படுகிறது. வருகிற 24ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை நடைபெறவுள்ளது. மேலும் வருகிற 26ஆம் தேதி வேட்புமனு திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். தொடர்ந்து ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. அதன்படி வாக்கு எண்ணிக்கை வருகிற மே 4ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. மேலும் புதுச்சேரியில் 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் பணிகளில் 4934 அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பாதுகாப்பு பணியில் 5410 காவல்துறையினரும் துணை ராணுவத்தினரும் பயன்படுத்தப்பட்டுள்ளனர். இதேபோல் புதுச்சேரியில் இதுவரை எந்த கட்சி சார்பிலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. இன்னும் 2 தினங்களுக்குள் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு வெள்ளிக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் மதுபான கடைகள், ரெஸ்டோ பார்களை இரவு 10 மணிக்கு மூட வேண்டும் என கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலானது. இந்த நிலையில் புதுச்சேரியில் கள், சாராயம், மதுபானம், சில்லறை மற்றும் மொத்த விற்பனை மதுக்கடைகள், ஹோட்டல் மற்றும் உணவகத்துடன் கூடிய மதுபார்கள், ரெஸ்டோ பார்கள் மூடும் நேரம் குறைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஏற்கனவே மதுபான கடைகள், பார்களில் விற்பனையை கண்காணிக்க கலால்துறையானது கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. தேர்தல் நடத்தை விதி அமலானதை தொடர்ந்து கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தாத கடைகளுக்கு சீல் வைக்கும் நடவடிக்கையில் கலால்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். மேலும் புதுச்சேரியில் மதுபான கடைகள் காலை 8 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 11 மணி வரை செயல்படும். மேலும் ரெஸ்டோ பார்கள் 12 மணி வரையும் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அனைத்து கள், சாராயம், ஹோட்டல் மற்றும் உணவகத்துடன் கூடிய மதுபார்கள், மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனை மதுக்கடைகள், ரெஸ்டோ பார்கள் என அனைத்தும் இரவு 10 மணியுடன் மூடப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோல் மொத்த மதுபான குடோன்களில் இருந்து மதுபான கடைகளுக்கு ஏற்றி செல்லும் வாகனங்கள் மாலை 5 மணிக்கு மேல் மதுபானங்களை ஏற்றி செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஏனாமில் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஏனாம் சென்றிருந்த நிலையில் அவருக்கு அங்கு அரசு சார்பில் அதிகாரிகள் வரவேற்பு அளித்தனர். மேலும் அங்கு அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட நிலையில் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி வருகிற சட்டசபை தேர்தலில் ஏனாம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என தெரிவித்துள்ளார். தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து புதுச்சேரியில் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அரசாங்க கார்கள் சட்டப்பேரவை செயலர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டன. புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. தேர்தல் அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசாங்கம் சார்பில் வழங்கப்பட்டிருந்த அதிகாரப்பூர்வ கார்கள் மீண்டும் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டன. தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளின்படி அரசாங்க வசதிகளை தேர்தல் காலத்தில் பயன்படுத்தக்கூடாது என்பதால் அவர்கள் பயன்படுத்தி வந்த வாகனங்களை சட்டப்பேரவை செயலர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். மேலும் தேர்தல் காலத்தில் அரசு வசதிகளை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தாமல் இருக்க தேர்தல் ஆணையம் கடுமையான கண்காணிப்பை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரசாங்க வாகனங்கள், அலுவலக வசதிகள் உள்ளிட்டவை முறையாக அரசிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
புதுவையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் எப்போதும் பரபரப்புடன் காணப்படும் புதுவை சட்டமன்றம் தற்போது மக்கள் நடமாட்டம் குறைந்து வெறிச்சோடி காணப்படுகிறது. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ள நிலையில் சட்டசபை தேர்தலை நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் எந்தவித பதற்றமும் இன்றி நடத்தவுமே இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பல்வேறு நிபந்தனைகள் மற்றும் விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதனால் நாள்தோறும் பெரும் பரபரப்புடன் காணப்படும் புதுச்சேரி சட்டமன்றம் தற்போது மக்கள் நடமாட்டம் குறைந்து வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் சட்டமன்றம், ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் காவல்துறையினரும் ராணுவத்தினரும் இணைந்து தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 321 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் மொத்தம் 9,48,977 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண்கள் 4,45,761 பேரும், பெண்கள் 5,03,076 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 140 பேரும், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் 1,665 பேரும் உள்ளனர். இது தவிர 327 சேவை வாக்காளர்கள் உள்ளனர். மேலும் புதுச்சேரியில் 13,802 மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் உள்ள நிலையில் புதுச்சேரியில் 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 321 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் 18 வாக்குச்சாவடிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து 115 வாக்குச்சாவடிகள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் தேர்தல் பணிகளில் அரசு ஊழியர்கள் 4,934 பேர் ஈடுபடுத்தப்படுகின்றனர். மேலும் அவர்களுடன் 5,410 காவல்துறையினரும் பணியில் இருப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,590 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,730 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.